குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சில தனிப்பட்டவர்களின் முட்டாள்தனமான காரியங்களை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. இந்த ரெண்டையும் கண்டித்து தான் திமுக ஒரு பெரிய கருப்பு கொடி போராட்டம் என்று அறிவிக்குது. 3000 பேர் அந்த சிறைக்கு போனாங்க. 2 பேர் ஜெயிலே செத்து போகிறாங்க. 18 பேர் ஜெயில் முடிஞ்சு வந்ததும் அந்த சிறை சித்திரவதையோடைய தாக்கத்தின் காரணமாக செத்து போகிறாங்க. நாங்கள் கேட்குறது தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்களுடைய தாய்மொழி என்ன, அவருடைய தாய்மொழி என்ன? சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். நேரு வருகிறார் ஜனவரி 6. ஆமாம், ஜனவரி 6, 1958. அப்போ அவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. அவருக்கு இது எதிர்பார்க்கல. என்னடா எல்லாம் தடுத்தா இது பண்ணால் எப்படா எங்கேருந்து வந்தாங்க கருப்பு கொடி? இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற விவாதத்தை வச்சே நம்ம பேசணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் நீங்கள் ஒத்துக்கிறீங்க பிஎம் ஸ்ரீ பள்ளியில் சேருவதற்கு. அதற்கு பிறகு சூப்பர் முதலமைச்சருடைய அவருடைய உத்தரவால் நீங்கள் யூட்டர்ன் அடிக்கிறீங்க அப்படிங்கிறார். இப்போ கேட்ட கேள்வி ஒரே பதில், இந்த நிதியை கொடுக்கறதுக்கும் நீ பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் தான் திமுக கேட்குறாங்க. அகாடமிக் இயர் 2024-25 ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். உங்களுக்கு ரொம்ப சூப்பர் முதல்வரோ அல்லது சூப்பர் டூப்பர் முதல்வரோ மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு கோவி லெனின் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கோம். நாடாளுமன்றத்தில் இந்த 2வது அமர்வு இன்று ஆரம்பித்த உடனேயே போர்க்களமாக மாறி இருக்கு. ஒன்றிய அமைச்சர், கல்வி அமைச்சர் திரு பிரதான் அவர்களுக்கும் தமிழக எம்பிக்களுக்கும் இடையே ஒரு அனல் பறந்த விவாதம் நடந்தது. அதில் அவர் ஒரு வார்த்தையை முதலில் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு அதை வாபஸ் வாங்கினா கூட அந்த வார்த்தையோட வீரியம்னு இருக்கு இல்லையா? அநாகரிகமானவர்கள் தமிழக எம்பிக்கள், ஜனநாயகமற்றவர்கள் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு இருந்தார். இது எதோட உச்சகட்டமாக நம்ம பார்க்கறது? தமிழ்நாட்டின் மீதான இந்த ஒன்றிய பாஜக அரசினுடைய ஒடுக்குமுறைகள் வரிசையாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் நிதி கொடுக்காதது, மும்மொழி திணிப்பு, அடுத்து தொகுதி மறுசீரமைப்புன்னு பல விஷயம் போகுது. திமுக எம்பிக்கள் இதை நாடாளுமன்றத்தில் எழுப்புவார்கள் அப்படிங்கிறத நேற்று நடந்த திமுக நாடாளுமன்ற குழு கூட்டத்தில், முதலமைச்சர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் அதை முடிவும் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று மிக முக்கியமாக, தமிழ்நாட்டின் 40 எம்பிக்கள் கேன்டீனுக்கு போக மாட்டாங்க. நீங்கள் போயிட்டு 40 பேர் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க, கேன்டீனுக்கு தானே போக போகிறீங்க அப்படின்னு கேட்க, நான் கேன்டீனுக்கு போக மாட்டாங்க. அவங்க மக்களின் உரிமைக்காக பேசக்கூடியவங்க தான். வேணால் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் பிஜேபிக்காரன் வேணால் தண்ணி குடிக்கிறதுக்கு கேன்டீன் போகலாம், இல்லை தண்ணி குடிக்க வைப்பாங்க பிஜேபி அப்படிங்கிறது தான் இதனுடைய தொடக்கம். அதனால் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் இது தொடங்குது. அப்போ தொடங்கும் பொழுது முதல் கட்டமாக நம்ம கேட்குறது, நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு இந்த நிதி கிடையாது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழான அந்த நிதி 2152 கோடி ரூபாய் நிதியை நீங்கள் வழங்க மாட்டோம் என்று சொல்வது எப்படி சரியாக இருக்குங்கிறதா நம்ம கேள்வி. ஏன்னா தர்மேந்திர பிரதான் அதை ஏற்கனவே சொல்கிறார், இது மாதிரி நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. அப்போ இந்த கேள்வியை அவங்க வைக்கிறாங்க. முன்வைக்கும் பொழுது அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தை தான் இந்த அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தை. அதாவது தமிழ்நாட்டு எம்பிக்கள் அப்படின்னு சொல்லி எம்பிக்களை பார்த்து நீங்கள் நாகரிகமற்றவர்கள், அன்சிவிலைஸ் அப்படின்னு சொல்கிறதும், அது மாதிரி அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்கிறதும், இது இந்த ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை அது மீது நடத்தப்படுகிற தாக்குது. அதனால தான் அதை அவங்க குரல் எழுப்பினாங்க. குரல் எழுப்பினதும் அவர் அந்த வார்த்தையை திரும்ப பெற்றிருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் பிரச்சனை இன்னும் தீர்ந்ததா அப்படின்னு பார்த்தா தீரலை. அந்த விவாதம் நம்ம கண்டிப்பாக அதை பேசுவோம். ஏன்னா அவர் சூப்பர் முதலமைச்சர்னு சொல்லியிருக்கிறாரு, யூட்டர்ன் அடிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கிறாரு. இதை பற்றிய விவாதம் நம்ம கண்டிப்பாக பேசணும். ஆனால் அதற்கு முன்பு சில வரலாறையும் நம்ம திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. 1957ஆம் ஆண்டு இறுதியில் அப்போது பிரதமராக இருந்த நேரு அவர்கள் சொன்ன அந்த நான்சென்ஸுங்கிற வார்த்தை இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு திருவல்லிக்கேணியில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், அதில் 2 பேர் உயிரிழந்ததாக இருக்கட்டும், அப்போ அங்கே சொல்லக்கூடிய ஒன்றிய அரசில் யார் வந்தாலும் தமிழ்நாட்டை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஆமாம் நிச்சயமாக. ஏன்னா நேரு 1953 ஒரு முறை அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதுக்கு தான் மும்முனை போராட்டம் என்று திமுக நடத்தின போராட்டத்தில் ஒன்று நேருவுடைய அந்த வார்த்தைக்கு எதிரான கண்டனம், இன்னொன்று கள்ளக்குடி, அந்த டால்மியாபுரத்தை கள்ளக்குடி என்று மாற்ற வேண்டிய அந்த கோரிக்கை, மூன்றாவது இந்த குலக்கல்வியை
ராஜாஜி கொண்டு வர்றாரு. அதை எதிர்த்துன்னு மும்முனை போராட்டம். இது 53 நடக்குது. பிறகு 57 தந்தை பெரியார் அவர்கள் வந்து அரசியல் சட்ட எரிப்பு, அதில் வந்து சாதியை பாதுகாக்கிற பகுதிகள் இருக்குது, அதனால் அதை எரிக்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த பகுதிகளை நாங்கள் எரிக்க போகிறோம் அப்படின்ட்டு. இந்த எரிப்பு அப்படின்னு வந்ததுமே இது வந்து நாடு முழுக்க ஒரு அதிர்வு ஏற்படுது. அது எப்படி அரசியல் சட்டத்தை போய் எரிக்கிறதா, அது எவ்வளோ புனிதமானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய எதிர்ப்பும் கொந்தளிப்பும் அங்கே வருது. அவங்க எதிர்பார்க்கல. அப்போ எப்படி அரசியல் சட்டத்தெல்லாம் எதிர்த்தா அப்போ யார் இவங்க அப்படின்னா, அது வந்து தேசப்படம் எரிப்பு, காந்தி படம் எரிப்பு, அரசியல் சட்டம் எரிப்புன்னு பெரியார் வந்து பல போராட்டங்களை முன்னெடுக்கிறார். ஒவ்வொரு கட்டத்துலேயும் எப்படி சொன்னால் அங்கே மேலே வந்து கவனிக்கப்படுமோ. இது எதுவுமே வந்து தீவிரவாத போராட்டம் அல்ல, தீவிரமான போராட்டமே தவிர தீவிரவாத போராட்டம் அல்ல. வன்முறைக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கள பெரியார் ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தை இவர் அறிவித்த பிறகு, தன்னுடைய ஒரு பிறந்தநாள் கூட்டத்தில் இதை அறிவித்த பிறகு அதுலேருந்து தொடர்ச்சியாக அதற்கான செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. அவருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தொடர்ச்சியான அது வந்து செயல்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இவரே அதுக்கான பரப்புரைகள்லாம் பண்ணுறாரு. அப்போ என்னென்னா ஆள் வரணும், இது வந்து அரசியல் சட்டத்தை எதிர்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ அரசாங்கத்துக்கு இது அன்னைக்கு வந்து பச்சை தமிழர் காமராஜர் என்று பெரியாரால் பாராட்டப்பட்டு ஆதரிக்கப்பட்ட காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. ஆனால் சட்டம் அப்படிங்கிறத வந்து சட்டத்தை எரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அரசியல் சட்டமும் நம்மளோட குற்றவியல் சட்டமும் பல இதுக்கு என்னென்ன தண்டனைன்னு சொல்லியிருக்கு. ஆனால் சட்டத்தை எரிச்சா என்ன தண்டனைன்னு இல்லை. ஏன்னா அப்போ யோசிக்கல. அதனால் கவன ஈர்ப்புக்காக, ஆமாம், கவன ஈர்ப்பு என்னென்னா இந்த அரசியல் சட்டத்தை மாற்று அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ சட்டமன்றத்தில் ஒரு தனி சட்டமே கொண்டு வராங்க. என்னென்னா தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடை சட்டம் 1957 அப்படின்னு ஒரு சட்டமே அதுக்காக கொண்டு வராங்க. பெரியாருடைய போராட்டத்துக்காக ஒரு தனி சட்டம். அதாவது இந்த மாதிரி காந்தி படமோ இந்திய வரைபடமோ அரசியல் சட்டத்தையோ யாரும் எரிக்கக்கூடாது, அப்படி எரிச்சா 3 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கலாம், சிறை தண்டனை வழங்கலாம், கடுங்காவல் தண்டனை வழங்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வரனால காங்கிரஸ் உறுப்பினர் ஆதரிப்பாங்க. அது சரிதான், அது நடைமுறை தான், சரியல்ல, நடைமுறையில் தான் இருக்கும். அப்புறம் வந்து மற்ற கட்சியினரும் ஆதரிக்கிறாங்க, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியினர்லாம் ஆதரிக்கிறாங்க, கடுமையாக பெரியாருக்கு எதிராக பேசுகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது, மற்ற சின்ன கட்சிகள் எல்லாம் ஆதரிக்குது. திமுக முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு போயிருக்கு, 15 உறுப்பினர்களோட அண்ணா தலைமையில் இருக்காங்க. அப்போ அண்ணா சொல்கிறாரு, இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் ஏதேனும் ஒரு காலத்தில் ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெரியார் மாளிகைக்கு சென்று அவருடைய ஆதரவை பெற்றுட்டு இந்த சட்டமன்றத்திற்கு வந்தவர்கள் தான். அவரை எதிர்த்து கொண்டு இந்த சட்டமன்றத்திற்கு வந்திருப்பவர்கள் நாங்கள் மட்டும்தான். அவருடைய ஆதரவை பெற்ற நீங்கள் எல்லோரும் பெரியாரை சிறையில் தள்ள வேண்டும் என்கின்ற இந்த சட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் பொழுது அவரை எதிர்த்து கொண்டு இங்கே வந்த நாங்கள் மட்டும்தான் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, அரசியல் சட்டத்தை கொளுத்துவது என்றால் என்ன, அது ஏன் நீங்கள் வந்து பார்க்குறீங்க? இதுவரைக்கும் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு 10 ஆண்டுகளிலே அரசியல் சட்டம் இத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு, 12 முறை திருத்தப்பட்டிருக்கல, 15 முறை திருத்தப்பட்டிருக்கு என்றால் 12 முறை கொளுத்தப்பட்டிருக்கிறது என்று தான் அது அர்த்தம். அது வந்து தேவைக்கு தானே சட்டம், அப்போ வந்து மக்களுடைய தேவைக்கு சட்டம், அப்போ நீங்களே இதை பண்ணலாமான்னு கேட்குறாரு. இது கடுமையான வாதங்கள் வருது. ஏன் நீங்கள் போய் அப்போ பெரியார்கிட்ட போய் பேசுங்களேன், பேசிக்கொண்டால் நீங்கள் வந்து பழையபடி தந்தை மகன் உறவு பலப்பட்டு விடுமேலாம் காங்கிரஸில் சி சுப்பிரமணியம்லாம் சொல்கிறாங்க. பெரியார் சொல்கிறாரு, எந்த உத்தரவாதத்தை கொண்டு நான் பேசுவது? இன்றைக்கு இருக்கிற சூழலில் காமராஜர் பெரியாரின் முதுகில் ஓங்கி அடித்தால் கூட பெரியார் காமராஜர் மீது கோபப்பட மாட்டார். காமராஜருக்கு கைவலிக்கிறதே என்று தான் நினைப்பாரே தவிர, ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி என்பது போல் என் மீது தான் அவர் கோபத்தை காட்டுவார். இப்படிப்பட்ட சூழலில் நான் என்ன வகையில் அவரை போய் சமாதானப்படுத்துவது? எந்த உத்தரவாதத்தை? நான் போய் பேசிவிட்டு திரும்பி வரும் வரை இந்த சட்டத்தை நிறைவேற்ற மாட்டேன் என்ற உத்தரவாதத்தையாவது தர முடியுமா? அப்படியான உத்தரவாதங்களோ இருந்தால் நான் போய் பேசலாம். இங்கே பேசினீங்க, நாங்கள் போய் பேசினா தந்தையும் தனையும் உறவு வந்துருமேன்ட்டு. மகன் தந்தையை போய் பார்ப்பது என்பது குணங்களில் ஒன்றே தவிர குற்றங்களில் ஒன்றாகிவிடாதுன்னு அண்ணா வந்து ரொம்ப அருமையான அது ஒரு கடைசியாக சட்டம் நிறைவேறுது. சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு பெரியார் சொல்கிறார், எந்த ஒரு வகையிலும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு எதிரான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கிடக்கூடாது உங்கள் போராட்டத்தில். அதனால் சட்டத்தை எரிக்கிறவங்க பேர் கொடுங்க, நாங்கள் யார் யார் கலந்துக்கிறோன்னு ஊர் வாரியாக 10,000 பேர் கொடுக்குறாங்க. 10,000 பேர் நாங்கள் வந்து 3 ஆண்டுகள் ஜெயிலாக நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கோன்ட்டு பேர் கொடுக்குறாங்க. பட்டியல் போட்டு யார் யார் எங்கே எரிக்கிறது அப்படின்னு அறிவிக்கப்படுது. எரித்த பிறகு போலீஸ் உங்களை கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தும் பொழுது யாரும் ஜாமீன் கேட்கக்கூடாது,
யாரும் வழக்காடக்கூடாது, ஒரு உறுதிமொழி இருக்கும். இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கின்ற இந்த பிரிவு சாதி பாகுபாட்டை வலியுறுத்துவதால் இதை நீக்க வேண்டும் என்று கோருகிறோம். இதை நியாயம் என்று நாங்கள் கருதுகிறோம். இதற்கு சட்டம் என்ன தண்டனை வழங்குகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த 3000 பேர் அந்த சிறைக்கு போனாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க, சிறுவர்கள் எல்லாரும் போகிறாங்க. 2 பேர் ஜெயிலே செத்து போகிறாங்க. 18 பேர் ஜெயில் முடிஞ்சு வந்ததும் அந்த சிறை சித்திரவதையோடைய தாக்கத்தின் காரணமாக செத்து போகிறாங்க. இந்திய சுதந்திர வரலாற்றில் இப்படி, சுதந்திரத்துக்கு பிறகான ஒரு வரலாற்றில் இப்படி ஒரு போராட்டம் கிடையாது, இப்படியான ஒரு இது கிடையாது. அந்த போராட்டத்தை தான் இந்த சட்டத்தை எரிக்கிறத பற்றி தான் பிரதமர் நேரு வந்து காட்டுமிராண்டித்தனமானது, முட்டாள்தனமானது என்று அவர் சொல்கிறார். இது நல்லா கவனிச்சிங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியை தான் பெரியார் ஆதரிக்கிறார். ஆனால் இந்த இடத்துல அண்ணா பெரியாருடைய அந்த பெரியார் மீது நேரு சொன்ன அந்த கருத்துக்கு எதிராக திமுக வந்து தன்னுடைய குரலை கொடுக்கும். அதாவது நேரு வந்து நேரடியாக பெரியார்னு சொல்லலை. இந்த காலத்திலேயே கூட சிலர் இன்னும் தங்கள் சிந்தனையை பொறுத்து காட்டுமிராண்டி காலத்தில் வாழ்வது கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். சில தனிப்பட்டவர்களின் முட்டாள்தனமான காரியங்களை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. ஆனால் விஷயம் தெரிந்த சிலர் கூட இந்த செயல்களை விருப்பத்தின் மூலம் அங்கீகரிப்பதை கண்டே நான் கவலைப்படுகிறேன் அப்படின்னு தான் அவர் வந்து அதில் சொல்கிறார். அதாவது அவர் இந்த செயல் வந்து அவருக்கு பிடித்தமாக இல்லை. சட்டத்தை எரிப்பதுன்னு வந்தால் நாளைக்கு எல்லா இடத்துலையும் அவங்க வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை வந்து எல்லாரும் வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. ஒரு சிலர் அப்படிங்கிறது பயன்படுத்துகிறாரு. இன்னொன்று நான்சென்ஸ், அதான் முட்டாள்தனமானங்கிறது தான் நான்சென்ஸ். நம்ம காட்டுமிராண்டிங்கிறது பார்பாரிக் அப்படிங்கிற இந்த ரெண்டையும் கண்டித்து தான் திமுக ஒரு பெரிய கருப்பு கொடி போராட்டம் என்று அறிவிக்குது. அதுக்காக ஒரு கூட்டத்தை அண்ணா நடத்துகிறாரு. எப்படி அந்த மறியல் நடக்கணும் அப்படிங்கிறத. ஏன்னா அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் வந்து அன்டெமோக்ராட்டிக், அன்சிவிலைஸ்டுங்கிறாரு. இந்த இயக்கம் எப்படி வந்து பெரியார் வந்து தேர்தல் அரசியலுக்கு வரலைன்னா கூட அவர் இயக்கமும் எல்லா இடத்துலையும் டெமோக்ராட்டிக்காக தான் போராடிருக்கு. பேச்சில் கோபம் வெளிப்பட்டிருக்கும், செயலில் அது டெமோக்ராட்டிக்காக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து அன்சிவிலைஸ்ட் அப்படிங்கிறாரு. எவ்வளவு நாகரிகமான முறையில் ஒன்றை அணுகணும் அப்படிங்கிறதுல அன்னைக்கு வந்து அந்த மறியல் கூட்டத்துக்கு, மறியல் விளக்க கூட்டத்துக்கு அண்ணா வந்து அந்த இதுக்கு வரும்பொழுதே அவங்களெல்லாம் கைது பண்ணிடுறாங்க. மூத்த தலைவர்கள் பலரும் கைது செய்யப்படுறாங்க, அண்ணா உட்பட. அந்த நேரத்தில் தான் சரி இனி வந்து போராட்டம் வந்து இதாகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒடுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுல அவர் வரார். யார்? நேரு வருகிறார். மீனம்பாக்கம் நிலையத்தில் அவருக்கு வந்து இந்த பள்ளி சிறுவர்களை முன்னாடி ஏன்னா அவர் குழந்தைகளுடைய இதெல்லாம் குழந்தைகள் தினம்ங்கிறதே நேரு பிறந்தனால தான் அவர் குழந்தைகளை படிக்குங்கிறனால குழந்தைகள் வந்து கொடி அசைச்சு அவரை வரவேற்கிற மாதிரியான ஒரு இதை பண்ணியிருக்க அரசாங்கம், மாநில அரசு. அவர் வந்து அந்த திறந்த இதில் ஏறுவாங்களை ஏறி கையாசிக்கிற மாதிரி அவர் ஏறி வந்தால் கொஞ்சம் தூரம் வந்து அந்த குழந்தைங்க கொடியை தாண்டி பார்த்தா எல்லாமே கருப்பு கொடியாக இருக்குது. ஜனவரி 6. ஆமாம், ஜனவரி 6, 1958. அப்போ அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி. அவருக்கு இது எதிர்பார்க்கலை. என்னடா எல்லாம் தடுத்தா இது பண்ணால் எப்படா எங்கேருந்து வந்தாங்க கருப்பு கொடிங்க. ஸோ அதில் வந்து கலவரமாகுது. அப்புறம் எங்கெங்கெல்லாம், ஏன்னா நேருவுக்கு தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் இருக்குங்க. அந்த நிகழ்ச்சிகளுக்கு வர இடத்துல எல்லாம் கருப்பு கொடியை காட்டுறதுன்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்படி வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே தொடர்ச்சியாக இதானதில் அங்கெங்கேயும் இவர்கள் திமுகவினர் வந்து கருப்பு கொடியோடு குவிந்திருக்க சென்னையே ஒரு பதட்டமாக போலீஸ் வந்து குண்டாந்தடிகளால் தாக்க ஒரு கட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தல தான் திருவல்லிக்கேணி மொய்தீன் பிச்சைங்கிறவரும், நரசிங்கபுரம் அண்ணா சாலைகிட்ட இருக்கிற நரசிங்கபுரத்தை சேர்ந்த கோவிந்தராவ் என்பவரும் 2 பேர் வந்து இந்த துப்பாக்கிச்சூட்டில் பலியாகிறாங்க. இப்படி தமிழ்நாடு தன்னுடைய எதிர்ப்பை எப்பொழுதுமே காட்டியிருக்கு. இப்போன்னு இல்லை, அது ஒவ்வொரு கட்டத்திலும். ராஜபக்சே வந்து ஜெயலலிதாவை ஏதோ ஒரு இதாக விமர்சனமாக சொல்லிட்டாரு அப்படிங்கும் பொழுது கட்சி எல்லைகளை கடந்து அங்கே வந்து அப்போ வந்து எல்லாருமே இது பண்ணாங்க. அதாவது பொதுவாக வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய மதிப்பை, மாண்பை குறைக்கின்ற வகையிலையோ, தமிழர்களுடைய பண்பாட்டை, மொழியை குறிப்பாக அவங்களுக்கு என்னன்னா, இப்போ இவங்க பிரச்சனையே என்ன, இப்போ தர்மேந்திர பிரதானுக்கெல்லாம் நீங்கள் ஏன் இந்தியை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க, நாங்கள்லாம் அனுமதிக்கிறோம்ல எல்லாரும், அது வந்து ராஷ்டிர பாஷா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ராஷ்டிர பாஷா இல்லையா அப்படின்னு தான் நாம் சொல்கிறோம். அதான் விஷயம், அதான் சண்டை நடக்குது. ஆனால் பாஜக ஆளாத மாநிலங்கள் கூட இதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹிமாச்சல் பிரதேசா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், இந்த என்இபியை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னொன்று, இந்த நாகரிக மற்றவர்களுங்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மாணவர்களை தமிழ்நாடு அரசு
மாணவர்களை வஞ்சிக்கிறது, தவறா வழி நடத்துது அப்படிங்கிறதையும் அவர் சேர்த்து தான் இல்லை குறிப்பிட்டார். எந்த வகையில் தமிழ்நாடு வஞ்சிக்குதுன்னு சொல்லுங்கள். வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசு தான். எங்கே தமிழ்நாடு அரசு மாணவர்கள் எங்கே வஞ்சிக்குது? நான் கேட்குறது மும்மொழி கொள்கைன்னு தமிழ்நாட்டுக்கு சொல்கிறீங்களே, எத்தனை மாநிலங்களில் மும்மொழி கொள்கை இருக்குது? 3வது மொழியாக என்ன கற்றுக் கொடுக்குறீங்க? தயவு செஞ்சு அந்த பட்டியலை கொடுங்கன்னு தான் கேட்குறோம். நீங்கள் மும்மொழி இந்தின்னு நேரடியாக சொன்னால் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு எதுக்குது? அதனால் மும்மொழி கொள்கை எந்த மொழியை வேணாலும் படிங்க, எல்லாம் இந்த ஜிம்மிக்கெலாம் பண்ணுறீங்க, நான் பார்க்குறேன். ஆனால் சொல்லுங்கள், ஆதாரப்பூர்வமாக சொல்லுங்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம், இருமொழி கொள்கையால் இந்த 60 ஆண்டுகளில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் காட்டுறோம். நாங்களே சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்க. என்ரோல்மெண்ட் ரேஷியோவை பற்றி ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய புள்ளி விவரமாக இருக்கட்டும், இப்போ இந்த நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட இப்போ பட்ஜெட்டோடைய 2ஆம் கட்ட விவாத கூட்டம் தான் நடக்குது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பொழுது பட்ஜெட்டிற்கு முதல் நாள் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் என்ன சொல்கிறீங்க? கொரோனாவிற்கு பிறகு இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் பள்ளி கல்வியினுடைய தரம் எந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட்டிருக்குங்கிறது தமிழ்நாடு சிறப்பாக செய்திருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. இல்லந்தோறும் கல்வி இப்படி தமிழ்நாடு கல்வித்துறையில் இன்றைக்கி நேற்று இல்லை, இது வந்து இதோடைய கல்வி திட்டம்ங்கிறது 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்த காலத்துலேருந்து இதுக்கான கல்வி திட்டம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே இது கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் பாடின மாதிரி இங்கு வந்து இதுக்கு ஒரு கல்வி மீதான ஒரு நாட்டம் உண்டு. அந்த கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த கட்டமைப்பு பின்னாடி காமராஜர் அவருடைய காலத்தில் பள்ளிக்கல்வி வளர்ச்சியாகவும், கலைஞருடைய காலத்தில் உயர்கல்வி வளர்ச்சியாகவும், அதன் பிறகு எம்ஜிஆர் ஆட்சியில் மற்ற பல்கலைக்கழகங்கள் உருவாக்குவது என்று தொடர்ச்சியான போக்குகளும் காலத்திற்கேற்ற மாற்றங்களும் கொண்டு வரப்பட்டதை தவிர இருமொழி கொள்கை என்பது இங்கே அதுதான் இருக்கே தவிர இங்கே மும்மொழி கொள்கை இல்லை. ராஜாஜி இந்திய திணிச்சப்பையும் சரி, ஓமந்தூரார் திணிச்சப்பையும் சரி, இவங்க எல்லாருமே இன்னொன்று தெரிஞ்சுங்க, ராஜாஜியாக இருக்கட்டும், ஓமந்தூராராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து இந்தி திணிப்பு அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து அதுலேருந்து மாறிடுறாங்க. ராஜாஜி இன்னும் ஒரு தீவிரத்தில் அவர் வந்து ஓமந்தூரார் அரசு அதை கைவிடுது. ராஜாஜி ஒரு கட்டத்தில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு அந்த போராட்டத்தில் அவர் பங்கெடுக்கிறார் 65. எனவே அந்த நிலை தான் வந்து இங்கே வந்து தமிழ்நாடு ஒரு சரியான பாதையை காட்டுது. நாங்கள் கேட்குறது, தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்களுடைய தாய்மொழி என்ன? அவருடைய தாய்மொழி என்ன? அவர் ஹிந்தி பேசலாம், ஆங்கிலம் பேசலாம். அவருடைய தாய்மொழி பீகாருடைய தாய்மொழி அந்த மைத்திலி, போஜ்புரி, இந்த மொழிகள் எங்கே போனது? இதுதான் சொல்கிறோம், இந்திய ஆதிக்கத்தின் விளைவாக எத்தனை மொழிகள் இழந்து போயிருக்கின்றன அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற விவாதத்தை வச்சே நம்ம பேசணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் நீங்கள் ஒத்துக்கிறீங்க பிஎம் ஸ்ரீ பள்ளியில் சேருவதற்கு. அதற்கு பிறகு சூப்பர் முதலமைச்சருடைய அவருடைய உத்தரவால் நீங்கள் யூட்டர்ன் அடிக்கிறீங்க அப்படிங்கிறார். இந்த அதாவது அவர் கடிதத்தை வச்சு சொல்கிறாரு, ஒரு அரசு உயர் அதிகாரி எழுதக்கூடிய கடிதம். அந்த கடிதத்தின் தொடக்கத்தில் அது வந்து மத்திய அரசினுடைய அந்த ஒன்றிய அரசினுடைய திட்டம் என்ன, அதை நாங்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு அடுத்த வரியும் படிக்கணும். அவர் மேல் வரியை மட்டும் படிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இதற்காக நாங்கள் ஒரு கமிட்டியை உருவாக்கி இருக்கிறோம். இந்த MOU அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்துக்கிறது தொடர்பாக நாங்கள் வந்து ஒரு கமிட்டியை உருவாக்கியிருக்கோம். ஸ்டேட் எஜுகேஷன் செக்ரட்டரி தலைமையிலான அந்த கமிட்டி, அந்த பள்ளிக்கல்வி செயலாளர் தலைமையிலான அந்த கமிட்டியின் முடிவுகளின் அடிப்படையில் நாங்கள் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பங்கேற்போம். நீங்கள் எங்களுக்கு முதல்ல நிதியை விடுவிச்சு கொடுங்க அப்படிங்கிறது தான் அந்த கடிதம். அந்த கடிதத்தோடைய கோரிக்கையே நிதியை குடியா அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் இதை எல்லாத்தையும் விட்டுடுறது, நிதியை கொடுத்தியா? இப்போ கேட்ட கேள்வி ஒரே பதில், நிதியை இந்த நிதியை கொடுக்கறதுக்கும் நீ பேசுகிறதுக்கும் என்ன சம்மந்தம் தான் திமுககாரங்க கேட்குறாங்க. இதில் என்ன உங்களுக்கு இந்த இல்லை, அதில் தான் அவங்க நீங்கள் சொல்கிறீங்க ஒரு குழுவை அமைப்போம் அப்படின்னு. ஆனால் 2022 பிரதமர் அவர்கள் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் பற்றி அறிவிக்கும் போதே இது வந்து NEPக்கு கீழே தான் வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதில் நீங்கள் வந்து இதில் சேருவதற்கு நாங்கள் விருப்பமாக இருக்கிறோங்கிறது இது ஒரு அதிகாரி எழுதக்கூடிய ஒரு ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட முடியுமா? பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் சேர்றதுனாலே NEP தானே. அப்போ நீங்கள் இதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதில் நாங்கள் குழு போட்டு அதெல்லாம் பார்க்கணும், நீங்கள் நிதியை விடுவீங்கன்னு சொல்லலாமே தவிர இதில் ஏன் எங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு? நாங்க அகாடமிக் இயர் 2024-25 ரொம்ப தெளிவா சொல்றோம். உங்களுக்கு ரொம்ப சூப்பர் முதல்வரோ அல்லது சூப்பர் டூப்பர் முதல்வரோ நாங்க இருமொழி கொள்கை தான் உறுதியாக இருக்கிறோம்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன உங்களுக்கு? நீங்க நிதியை கொடுக்க வேண்டியதானே, வேற என்ன? நீங்க எது வேணாலும் பேசுங்க. எண்ட் ஆஃப் த பாயிண்ட் என்ன? நீங்க நிதியை கொடுக்கணும். எங்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய நிதியை மும்மொழி கொள்கையில் சேராதனால் அல்லது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதனால் தரமாட்டோம்னு சொல்றது என்ன? அதுக்கு பதில் சொல்லுங்க.
தர்மேந்திர பிரதான் யாதவ் பேச வேண்டியது அதுதானே தவிர நீங்கள் அதை சொன்னீங்க இதை சொன்னீங்கன்னு இல்லை. முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார், தமிழ்நாடு இருமொழிக் கொள்கைக்கு ஆதரவாக இருக்குங்கிறத எல்லாருமே சொல்லியாச்சு. இது வந்து திமுகவோட நிலையுமா தான், அதிமுகவின் நிலையுமா தான், மற்ற கட்சிகளுடைய தமிழ்நாட்டின் நலனில் அக்கறை உள்ள அல்லது தமிழ்நாட்டில் தான் அரசியல் நடத்தணும்னு தெளிவுள்ள கட்சிகளுக்கு இருக்கும். தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற, தமிழ்நாட்டுக்கு துரோகம் இருக்கின்ற, எப்பொழுதும் தமிழுக்கு எதிராகவே சிந்திக்கின்ற ஒரே கட்சியான பாஜக மட்டும்தான் இதை பேசும். நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் அதிகாரி சொன்னார் ரைட்டு, கீன்லி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்கிறாரு ரைட்டு, கீழே சொல்கிறாரு கான்ஸ்டியூட்டர் இதுன்னு சொல்கிறார், கமிட்டின்னு சொல்கிறாரு, தென் என்ன சொல்கிறாரு அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் படி வி வில் சைன்கிறாரு. அதில் அப்போ ஒவ்வொரு கட்டமாக அவர் சொல்லி கடைசியாக ஒரு லெட்டரோட இருந்தால் ஒரு தீர்ப்பு வருது, அதோட ஆப்ரேஷன் பார்ட்டுங்கிறது என்ன, கடைசியாக என்ன சொல்லியிருக்கா தான் ஐயா நிதியை கொடுன்னு. நீ இதெல்லாம் கேள்வி கேளு, ஓகே எல்லாம் சொல்லு, நிதியை கொடுக்காதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா, அதுதான் கேட்குறோம். இந்த திட்டத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? சரி, நிறைவாக இப்போ அவங்க நிதி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் கொடுக்குறேங்கிற வார்த்தை வரலை. நிதியை கேட்டால் நாகரிகமற்றவர்கள் இது சொல்கிறாங்க, தமிழ்நாடு அரசு இரட்டை வேடம் போடுகிறது அப்படிங்கிற ரீதியில் அவங்களுடைய பேச்சு இருக்குது. அப்போ தீர்வு என்ன? இப்படியே வாதம் போய்கிட்டு இருக்குன்னா இப்படியே வாதம்லாம் போகாது. இதனுடைய போக்கு உச்சத்திற்கு செல்லுமானால் நிச்சயமாக அதுக்கு ஒரு சட்ட ரீதியான தீர்வும் மக்கள் போராட்டம் எழுச்சியும் நடக்கும். நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி உங்களுடைய தகவல்கள். இதுவரை பத்திரிகையாளர் திரு கோவி லெனின் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.